ஹாய் ஹலோ வெல்கம் டு கியூட் கார்னர். நம்ம இன்றைக்கி வாங்கிபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நிறைய பேர் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ போடுங்க, எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிபாத்துக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். இதோட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். லைட்டாக, ரொம்ப ஏன்னா ஒரு வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ தனியா 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் ஒரே அளவு. அதாவது நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அது எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். லைட்டாக ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். வெந்தயம் கொஞ்சம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். முதல்ல ரொம்ப செவக்க வேண்டாம், லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதோட ட்ரை கோகோனட் பவுடராக இருந்தாலும் ஓகே, இல்லை கீத்தாக இருந்தாலும் ஓகே, அது ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இந்த பொடியை கொஞ்சம் நாள் வச்சுக்கலாம், அதுக்காக நம்ம ட்ரை கோகோனட் சேர்க்குறோம். நார்மலாக உள்ள கோகோனட் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப நாள் இருக்காது, ஒயிட் கோகோனட் சேர்த்தா. அதனால் இந்த பொடியை மட்டும் நம்ம எப்போதுமே வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா சவர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ இதையும் அந்த பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாம். அதோடைய ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் மிளகாயை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதையும் அதிலே கொட்டிக்கலாம். அந்த மசாலாவிலே கொட்டி அதை ஆற வச்சு, இது எல்லாத்தையும் இப்போ ஆற வச்சு நம்ம அரைக்கணும், ஒரு பொடியாக்கணும். ஒரு கடாயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சுன்னு கொஞ்சோண்டு உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கடலை எல்லாத்தையும் போட்டு வதக்கிப்போம். அதோட ஒரு 2 மிளகா எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயை இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எவ்வளோ பெருசாக உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதையும்
இதை போட்டு வதக்கிப்போம். கொஞ்சம் லேசாக வதக்கிட்டு புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் ஊற்றிடலாம். லைட்டாக வதக்கிட்டு புளியை ஊற்றுறோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சு கத்திரிக்காயெல்லாம் வெந்து வரட்டும். அதுக்கு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் வெந்த பிறகு, இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு, கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு அதில் நம்ம அரைச்சி வச்ச பவுடர் அதை போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் ரைஸ் வந்து ஒரு 3 கப்பு வச்சுருக்கேன், அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். அதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ரைஸ் வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுடலாம். இது வந்து நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். சோனா மசூர் ரைஸ், நார்மலாக ரா ரைஸில் கூட இது பண்ணலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் வச்சுருக்கோமோ அதை போட்டு நம்ம அதை வதக்கிக்க வேண்டியது தான். இந்த அளவுக்கு நம்ம சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே மூடி வைப்போம். நான் இன்னும் அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை, அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.